இன்னைக்கு ஒவ்வொரு ஆப்பா டெலீட் பண்ணிட்டு நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாடு எல்லாமே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ம் மாட்டுக்கு மாட்டுக்கு வந்து பூஜை பண்ற மாதிரி கோயில்ல இருந்து அப்படியே இது நடந்து வந்து அந்த ஊரோட மையப்பகுதி வரையும் அந்த மாடு நின்னுட்டுருக்கும். மாடு, கன்னுக்குட்டி, காளை மாடு எல்லாம் நின்னுட்டுருக்கும். அப்போ வந்து மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. மஞ்சள் தண்ணி அதாவது சாமி கோயிலு எங்களுடைய குலதெய்வம் கோயில்ல ம். சாமி கும்பிட்டுட்டு, எல்லா கோயில்லயும் இப்படி கும்பிட்டுட்டு, மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க மாடுகள் மேல. அப்படி தெளிச்ச உடனே, நம்ம பசுமாடெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். பசுமாடு வந்து இந்த ஜல்லிக்கட்டு மாரி ஒண்ணு நடக்கும். எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. கன்னுக்குட்டி, பசுமாடெல்லாம் ஓட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து காளை மாடு மட்டும் அங்க போகும். காளை மாடு மட்டும் அந்த முக்கியமான கோயிலுக்கு போயிட்டு, அங்கருந்து அந்த ஜல்லிக்கட்டு மாரி அவுத்து விடுவாங்க மாட்ட. அதுல வந்து என்னன்னா அந்த மாட்ட வந்து இப்ப எங்க சாமி கும்பிடுறவங்க, அந்த மாட்ட நாங்களே பிடிக்க மாட்டாங்க. அதாவது நாங்களே அந்த மாட்ட பிடிக்கிறது கிடையாது. அதாவது வேற குலதெய்வத்த கும்பிடுறவங்க, அதாவது மாவு மச்சினேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இப்ப எங்க வீடு மாட்ட வந்து அ வேற சாமி கும்பிடுறவங்க, அதாவது எனக்கு அத்தை முறை, மாமா முறையில இருக்கிறாங்க இல்லையா? அந்த குடும்பத்தாளுங்கலாம் மாட்ட பிடிப்பாங்க. சிலர் வந்து என் மாட்ட பிடிக்கக்கூடாதுன்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாமா மச்சினை ஆளுங்க வந்து இந்த மாட்ட பிடிப்பாங்க. புரியுதுங்களா? நான் இந்தியாவுல இருக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அப்ப அந்த ஜல்லிக்கட்டு மாதிரியே ஒண்ணு நடக்கும். பொங்கல் அன்னைக்கு. அதாவது மத்தியானம் நான்வெஜ்லாம் மத்தியானம் சாப்பிட்டுருவோம். சாயங்காலம் வந்து ஆ மாடுகளுக்கு பூஜை பண்ணி ஜல்லிக்கட்டு விடுவாங்க. சும்மா ஒரு 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 20, 30 மாடு விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல காளை மாடு, மாட்டு வண்டியெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? உழவு மாடு, மாட்டு வண்டி மாடு அதெல்லாம் ஓடி வரும். அப்ப வந்து அதெல்லாம் முட்டாது. அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ரொம்ப பயங்கரமாலாம் இருக்காது. பக்கத்திலேயே சொந்தக்காரங்க இருப்பாங்க. மாட்டோட சொந்தக்காரங்க ஓட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நைட்டு, அப்புறம் அந்த இதெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆமா. மத்தியானம் சாப்பிட்ட குழம்பு மிச்சம் இருக்கும்ல, அத நைட்டு சாப்பிடுவோம். பின்ன என்ன, எனக்கு அவ்வளோதான் ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோதான். அது காணும் பொங்கலோட முடிஞ்சிருது. இது வந்து காணும் பொங்கல் கிராமத்தில இப்படி இருக்கும். டவுன்ல என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு எங்கேயாவது பீச்சுக்கு, பார்க்குக்கு எங்கலாம் போவாங்க. இது கிராமத்தில வந்து ரிவர்ஸ்ல சொல்றேன். காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல், அப்புறம் பொங்கல், அதுக்கு முன்னாடி காப்பு கட்டு, சில ஊர்கள்ல ம் சொக்கப்பானைன்னு கொளுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய பொருட்கள கொளுத்துறது. அதாவது என்ன பொறுத்தவரை மதுரை பக்கம் அ ஏறக்குறைய இல்ல கன்ஃபார்மா 4 நாள் பொங்கல் சரிங்களா? அந்த 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இல்ல நீங்க ஓணம் மாதிரி 5 நாளா நான் சொல்றேன். எப்படியாவது ஒரு நாள் கூட்டி சொல்லிரலான்னு பார்க்குறேன். அதாவது ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு நெறைய வேலை இருக்கு. வீடு வந்து ரினோவேட் பண்றது, வீட்ல ஏதாவது உடைஞ்சு போயிடுச்சு. அ எல்லா அதாவது கிறிஸ்மஸ் அளவுக்கு அது வந்து பொங்கல் முக்கியமானது. வீட்டு வெள்ளை அடிக்கிறது, உடைஞ்சு போச்சுன்னா பண்றது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே புதுசா பண்ணுவாங்க. ஆனா புதுசா வாங்கி குடுத்த துணி வந்து தச்சு வீட்டுக்கு வராது. பொங்கல் அன்னைக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 தடவ தான். பெரும்பாலும் வந்து பொங்கல் அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸு டெய்லர் கடையில தான் இருக்கும். அவர் சொல்லுவார். நான் அப்படியே ஏக்கமா பார்க்குறது அங்க போயிட்டு. எப்ப தருவீங்க? எப்ப தருவீங்க? எப்ப தருவீங்கன்னு. சார் தர்றேன்ம்மா, தர்றேம்மான்னு தான் சொல்லுவாங்க. சரி பொங்கலுக்கு மறுநாள் ஆயிடும்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இப்ப எங்க அம்மாவுக்கு நான் ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன்னா, இதுக்கு லைனிங் கிளாத் வாங்கி, இத தச்சு வாங்குறதுக்கே எனக்கு 1 மாசம் ஆயிடும். அவங்க தைக்கிறவங்க ஓகே சொல்லி எல்லாத்தையும் வாங்கி குடுக்கணும். அப்போ நெறைய பேர் துணி குடுக்குறப்ப அந்த டெய்லர் பாவம் தானே! ஆனாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம துணி தச்சு குடுக்கல. இந்த அவங்க துணியெல்லாம் போட்டுருக்காங்க. இந்த இவங்கலாம் புதுசா போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரே கடுப்பா இருக்கும். என்ன பண்றது? இது என்னோட புது ட்ரெஸ். இது வந்து முன்னாடி ரொம்ப லூஸா இருந்தது. இப்ப நான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டேனா, இப்ப கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. அப்புறம் ஒல்லியாயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒல்லியா இருக்கிறதுக்குன்னே சில ட்ரெஸ் வச்சிருக்கேன். அது போடுவேன். ஓகே. பொங்கல் வந்து இப்படிதான் இருக்கும். பொங்கல் அன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நான்வெஜ் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அந்த நெனச்ச நேரத்தில அந்த துணி கிடைக்காது. அது ஒண்ணு தான். அது ஒரு பெரிய எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எரிச்சல். சில சமயம் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்போம். அடுத்து எனக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுப்போம். அடுத்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுப்போம். சில நேரத்தில 3, 4 ட்ரெஸ் எடுப்போம். சில சமயத்தில 2 ட்ரெஸ், 1 ட்ரெஸ் எடுக்கிறது நடக்கும்.
இப்ப என்ன செய்றது? இப்போ நெறைய நம்ம ட்ரெஸ் வாங்குறோம். அ ஆனாலும் அந்த டைம்ல இருந்த ட்ரெஸ் வாங்குற ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஏன்னா ஆஸ்திரேலியா ட்ரெஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது என்னோட சைஸுக்கு, என்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. சரி நான் 4, 5 வீடியோ பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியா போடுவேன். நீங்க இஷ்டம்னா பாருங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்ப்பாங்கன்னு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த குட்டி வீடியோல. ஏன் தெரியுமா? ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுது. அதனால நான் சொல்லணும்னு நெனைக்கிறத சொல்லிடணும். அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் பேசிட்டேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கு. நாளைக்கு ஒரு வீடியோ நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். அது வரும். அதுக்கப்புறம் இலக்கியம் வரும். சரியா? பாய்.